என்னடா இன்னும் சம்மரே வர ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயில் வெப்பம் வந்து வாட்டி வதைக்குது, நம்ம இதுக்குள்ளே வந்து அல்லல் படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய உடல் சூட்டை குறைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸை தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். எண்ணெய் குளியல். இந்த எண்ணெய் குளியல் பற்றி தான் நான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்களேன், நான் என்ன சொல்ல போகிறேன்றதையும் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வல்லவன் உங்களில் ஒருவன். இந்த உடல் சூட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து குளிர்பானங்களை தேடி போக ஆரம்பிக்கிறார். நல்ல கூலான ஐட்டம்ஸு குடிக்கணும், சாப்பிடணும். இளநீ, பதநீர், கரும்பு ஜூஸ், தர்பூஸ், இந்த மாதிரி நிறைய புது புது ரோட்டோர கடைகள்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கங்கே கடைகள்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ தான் நம்ம குளுமையான பொருட்களை வாங்கி நம்ம வயிற்றுக்கு, நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டாலுமே கூட, நம்ம உடம்பு வந்து இந்த எண்ணெய் குளியல் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தொடர்ந்து உடல் சூடு தானாக வந்து குறைஞ்சிடும். நிறைய பேருக்கு வந்து நேரம் கிடைக்கிறதில்ல. இந்த எண்ணெய் குளியல் பண்ணணும்னு நினச்சாலுமே கூட நிறைய பேருக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. அப்படி நேரம் கிடைச்சாலும் சும்மா கொஞ்சோண்டு எண்ணெயை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, அது எண்ணெய் கிடைக்குதோ அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு தலையில் உச்சியில் மட்டும் தேய்ச்சிக்கிட்டு ஒரு 1 ஹவர் 1/2 hour ஊற வைக்கிறாங்க. அதோடு வந்து காலையில் வந்து அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, இந்த மாதிரியான பசங்களை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் குளியல் அப்படின்றத எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் உடம்புல இருக்கக்கூடிய சூடு இறங்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஆர்டரில் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடல் சூட்டை வந்து தணிக்க முடியும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஒரு பழமொழி கூட இருக்குது, பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வருடத்திற்கு 2 முறை, மாதத்திற்கு 2 முறை, வாரத்திற்கு 2 முறை, ஒரு நாளைக்கு 2 முறை, இதெல்லாம் இந்த தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோன்னா உடம்பு வந்து பொதுவாகவே நல்லாயிருக்கும். அதில் வந்து வாரத்துக்கு 2 முறை அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த எண்ணெய் குளியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சொல்லுவாங்க, பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் குளிக்கணும், ஆண்கள் வந்து புதன் சனிக்கிழமையில் எண்ணெய் வச்சு குளிக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமும் இன்னமும் கூட தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராங்க நிறைய பேர். இந்த எண்ணெய் குளியல்ன்றதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களா, நல்லெண்ணெய் நல்லதுன்னு சொல்கிறாங்க, நல்லெண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்துறது கூட நல்லது. நல்லெண்ணெயை நிறைய நல்லெண்ணெயை எடுத்துட்டு அது உச்சந்தலையில் முதல்ல நல்லா வந்து நம்ம வச்சுக்கணும். உச்சந்தலையில் தான் சூடு இருக்கக்கூடிய இடம், உச்சந்தலையில் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்டர் ஆர்ம், இந்த அக்குள் பகுதியில், இந்த அக்குள் பகுதியில் வைக்கணும். அதோடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெஞ்சு பகுதிகள், தொப்புள் பகுதிகள், அடிவயிறுன்னு சொல்லக்கூடிய அந்த அடிவயிறு பகுதிகள், பிறப்புறுப்பு, குதம், முட்டி, அப்படியே வந்து பாதம் வரைக்கும், தலை உச்சியில் வைக்கிற எண்ணெய் நம்ம பாதம் வரையும் கொண்டு வந்து விட்டுறணும். அப்போ தான் உடம்புல இருக்க சூடு தலையிலிருந்து அப்படியே இறங்கி கால் வழியாக அது முழுசாக வெளியே போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் தலையில் மட்டுமே எண்ணெய் வச்சுட்டு வந்துடும். வெறும் தலையில் மட்டும்தான் ஜஸ்ட் எண்ணெயை போடுவாங்க. இன்றைக்கி வந்து ஆயில் பாத் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சரியான ஆயில் பாத் கிடையாது. அது இன்னும் சூட்டை தான் நமக்கு உள்ளே இறக்கும். நம்ம உடம்புக்குள்ளே உச்சியில் வைக்கிற அந்த எண்ணெய் வந்து நம்ம உடம்புக்குள்ளே அந்த சூட்டை தான் இறக்குமே தவிர சூட்டை வெளியேற்றாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் நாட்களில் பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த யூரினரி ப்ராப்ளம் வந்துடும், யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துடும், இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துடும். சித்தா மெடிசன் மூலிமா நம்ம போனாலும் சரி, மற்ற மெடிசன் கூட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் வரக்கூடிய பல வியாதிகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் தானா. உடம்புல வரக்கூடிய 99% வியாதிகளுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி போய் பார்த்தா இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான் முதல்ல வந்து நிற்குமா. இந்த மலச்சிக்கல்ன்ற பிரச்சனை தான் முதல்ல வந்து நிற்குமா. இந்த மலச்சிக்கல் இந்த உடல் சூடு இதனால் உருவாகுது. ஸோ உடல் சூடை குறைச்சோன்னா நமக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, பல வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த உடல் சூடை வந்து இது போல் எண்ணெய் குளியல் மூலிமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கலாம். எண்ணெய் குளியலை இப்படி அப்ளை பண்ணணும். அதை தவிர்த்து சும்மா கொஞ்சோண்டு எடுத்து அவங்களோட தொப்புளில் வச்சுக்குவாங்க. உடம்பு சூடாயிடுச்சு, அதனால் வந்து வயிற்று வலி வந்துருச்சு, இந்த வயிற்றில் மட்டும் வச்சுக்குவாங்க, தலையில் மட்டும் வச்சுக்குவாங்க, காலில் மட்டும் வச்சுக்குவாங்க. அப்படி இல்லை, தலையிலிருந்து ஃபுல்லாக உடம்பு வரைக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலையிலிருந்து நம்மளோட எல்லா உறுப்புகள், முக்கியமாக இந்த இப்போ சொன்ன உறுப்புகள்லாம் வந்து எப்பவுமே சூடாக இருக்கக்கூடிய இடங்களாம். தலை,
இந்த நம்ம அக்குள் பகுதிகள், அடிவயிறு பகுதிகள், பிறப்பு உறுப்புகள், இந்த பாதம் இதெல்லாம் எப்பவுமே சூடாகவே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டாம். இந்த சூடாகவே இருக்கக்கூடிய இடங்களை வந்து இப்படி எண்ணெய் வச்சு இந்த சூட்டை வந்து இதன் மூலயமா நம்ம வெளியேற்றணுமா. இப்படி சூட்டை நம்ம வெளியேற்றி இந்த உஷ்ண காலம் வரப்போகுது, இந்த சம்மர் வரப்போகுது, இந்த நேரத்தில் நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம். எவ்வளோதான் நம்ம வயிற்றுக்கு நல்ல ஆகாரங்களும் குளுமையான ஆகாரங்களும் எடுத்துக்கலாம், அது நல்லது தான், அது உடம்புக்கு நல்லது. இந்த நேரத்தில் வந்து நிறைய நான்வெஜ் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வர்றது, ரொம்ப ஹீட் கூடிய இந்த காய்கறிகள், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு குளுமையான காய்கறிகள், குளுமையான விஷயங்கள் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறது நல்லது தான். எவ்வளோதான் நம்ம வயிற்றுக்கு எடுத்துட்டாலும் கூட இப்படி இந்த எண்ணெய் குளியல்ன்றதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு வாரத்தில் இப்படி 2 முறை கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ½ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. ஒரு ½ 1 ஹவர் கழித்து நீங்கள் அதுக்கப்புறம் நல்ல சீயக்காய் போட்டு வாஷ் பண்ண சொல்கிறாங்க. ஹெர்பல் ஷாம்பு, இந்த மாதிரியான ஷாம்பு போட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு வாரத்தில் இது 2 முறை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய உடல் சூடு தணிஞ்சிரும். உடல் சூடு தணிஞ்சு உடம்பு நல்ல வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். தொடர்ந்து நம்மளோட வேலையை பார்க்கலாம். உடம்பு வந்து கொஞ்சம் இது மாதிரி சூடு கீடு ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி நம்மளே வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் கொஞ்சம் டயர்டாயிடும், கொஞ்சம் டல் ஆகிடும், ஆளே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்போம். ஸோ தொடர்ந்து இதை நம்ம பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம உடல் சூடு குறைஞ்சிடும். நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பை நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த எண்ணெய் குளியல் எப்படி இருக்குதுன்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான ப்ராசஸில் ட்ரை பண்ணுங்கள், அதுதான் முக்கியமான விஷயம்.